பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் வாழ்க்கையில் பல தள்ளாடுதல்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. சத்ருவானவன் குடும்பத்துக்குள் நுழைந்து பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி குடும்பத்தை ரெண்டகம் பண்ணி கொண்டிருக்கிறான். தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன். ஆனாலும் இதை ஜெயிக்க முடியாதபடிக்கு தடையாய் நின்று கொண்டிருக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகள் எப்பொழுது அழிக்கப்படும் என்று தேவனை நோக்கி முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டல்லவோ, அந்த ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காலை நான் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டேன், உன்னை நான் காத்து கொள்வேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 3 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு தள்ளாடுதல் இருந்து கொண்டிருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன், ஆனாலும் என் குடும்பத்தில் அந்த தள்ளாடுதல் இருந்து கொண்டிருக்கிறதே, இது எப்பொழுது மாறும்? நான் வேத வசனம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதனைக்கு கடந்து போகிறேன், அவருடைய பாதபடியை பிடித்து கொள்கிறேன், ஆனாலும் வீட்டுக்குள் இருட்டின் கிரியைகள் இருந்து கொண்டிருக்கிறதல்லவோ, அந்த இருட்டின் கிரியைகள் எப்பொழுது மாற்றப்படும்? நான் வெளிச்சத்துக்குள் எப்பொழுது கடந்து வருவேன்? நான் இருட்டுக்குள் நடக்கிறது போல தள்ளாடி தள்ளாடி என்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது அல்லவோ என்று தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இனி தள்ளாடப்படுவதில்லை. நீதியின் சூரியனாகிய வெளிச்சம் உங்கள் குடும்பத்தில் உதித்தாகி விட்டார் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மனுஷன் உங்களை பார்த்து ஏளனமாய் சிரித்து கொண்டிருக்கலாம். உன் குடும்பத்தில் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, நீ ஆலயத்துக்கு போறவன் தானே, ஏன் உனக்கு இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது, இந்த வியாதி உன்னை விட்டு மாறலை, உன் குடும்ப சூழ்நிலை பாரு இப்படியாய் மாறிக்கொண்டிருக்கிறது, எப்போ பார்த்தாலும் மாம்சத்தின் கிரியை உன் குடும்பத்துக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, புருஷன் கீழ்ப்படியாமையில் இருக்கிறான், மதுபான பழக்கத்தில் இருக்கிறான், போதை வஸ்துக்களுக்கு அடிமையாய் இருக்கிறான், விபச்சாரம் வேசித்தன ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான். இப்படி பல காரணங்களால் புருஷர்கள் மாட்டப்பட்டு இருக்கிறது போல மனைவிகளும் பல தீய செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே, பிள்ளைகள் அந்த வழியில் போய்கொண்டிருக்கிறார்களே, எப்பொழுது இந்த சூழ்நிலைமை மாறும் என்று அநேகர் அனுதினமும் தேவனுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் சத்ருவானவன் கொண்டு வந்து போடுகிற தீய வழிகளை நான் எடுத்து மாற்றுவேன். அந்த வழிகளில் நீங்கள் நடக்கும்போது ஒரு தள்ளாடுதல் உண்டாகி கொண்டிருக்கிறதல்லவோ, ஒரு தடுமாற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறதல்லவோ, நான் விழுந்து விடுவேனோ என்ற ஒரு பயத்தோடு நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ, உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ தள்ளாடப்பட மாட்டாய், உன் கால் இனி சறுக்குவதில்லை, இனி நீ கீழே விழுவதில்லை. உன்னை தாங்குகிற ஒரு கரம், உன்னை தப்புவிக்கிற ஒரு கரம் இப்போது உன் குடும்பத்தோடு அவர் நின்று கொண்டிருக்கிறார். உனது கரத்தை பிடிப்பதற்கு அவருடைய வலது கரம் உன்னை தாங்கி வைத்திருக்கிறது என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் நீங்கள் வாங்கப்பா, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகளை மாற்றி தாங்கப்பா, என் புருஷனாருடைய வாழ்க்கையை மாற்றி தாங்க ஆண்டவரே, என் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றி தாங்க, என் மனைவியின் வாழ்க்கையை மாற்றி தாங்க, என் சூழ்நிலைமையை மாற்றி தாங்க, இந்த கடன் பாரத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கேன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கால்கள் தள்ளாடப்படுவதில்லை. இரவு நேர
நேரங்களில் தள்ளி போடக்கூடிய அந்த சத்ருவானவருடைய திட்டத்தை நான் முறியடித்து விட்டேன். நீங்கள் தூங்கும்போது நான் தூங்காமல் உங்களுக்காக விழித்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம், என் பிள்ளை தூங்கட்டும், என் பிள்ளை நல்ல நித்திரை செய்யட்டும், அவனுக்காக நான் அந்த இடத்துல யுத்ததாரியாய் இறங்கி நிற்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தள்ளாடப்படுவதில்லை, நீங்கள் ஜெயமாய் நின்று கொடுக்கக்கூடியவர்களாய் உங்களை நான் மாற்றுவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்கள் ஆண்டவரே. எங்கள் கால்கள் இனி தள்ளாடப்படக்கூடாது ஆண்டவரே. நிலையாய் அந்த கண்மலையை நோக்கி ஓடி வரக்கூடிய கால்களாய் கால்களுக்கொத்த பலனை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இருட்டுக்குள் நடக்கக்கூடிய அனுபவத்தை இந்த குடும்பங்களிலிருந்து மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய அனுக்கிரகம் எங்கள் மேலே பட்டதினால நாங்கள் இன்றைக்கும் நின்று கொடுத்து தேவ சமூகத்தில் எழும்பி ஜொலிக்கத்தக்க கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.